நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ரீஃபில்லிங் பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணுறோம். அப்போது என்னோடய ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து நல்லா தான் இருக்குது. நான் இது வரைக்கும் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை யூஸ் பண்ணதே கிடையாது. அது உள்ள பவுட்ரு அப்படியே தான் இருக்குது. ப்ரெஷர் கேஜ் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. நான் எதுக்காக ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை ரீஃபில்லிங்கும் சர்வீஸும் பண்ணணும், அதோட அவசியம் என்ன இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட்டு. அதனால் நிறையா பேர் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வருஷத்தில் ஒரு தடவை சர்வீஸ் எதுவுமே பண்ணுறதில்ல. அது வாங்கி எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது மாதிரி வந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் தான் இது. இது கூட கொஞ்சம் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம் வந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. அதனால் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை உங்கள் முன்னாடி நான் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த லைவ் வீடியோ பண்ணுறேன். இதில் ப்ரெஷர் பாருங்கள், கரெக்டாக இருக்குது, க்ரீனில் தான் இருக்குது. எக்ஸ்டிங்யூஷர் கூட நல்லா புதுசாக தான் இருக்குது, எந்த ஒரு டேமேஜோ இதுவும் இல்லை. நான் வந்து இதை இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். சப்போஸ் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஓப்பன் பண்ணுறப்ப நல்ல ஃபயர் எக்ஸ்டிங்யூஷராக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல எப்படின்னு. சரியில்லை அப்படின்னா அது எதனால சரியில்லை அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஓகேவாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சரியில்லை, அது ஒழுங்காக ஒர்க் பண்ணல அப்படின்னா அது எதனால அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள். ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டேன், எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், உள்ளே வேறு எதுவுமே இல்லை. ப்ரெஷர் கேஜ் 0க்கு வந்துருச்சு. சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 kg ஏபிசி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். இதில் வந்து 2 கிலோ பவுட்ரு ப்ளஸ் நைட்ரஜன் கேஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த 2 கிலோ பவுட்ரும் கேஸில் மிக்ஸ் ஆகி வெளியே வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவுட்ரும் வெளியே வந்துச்சுன்னா இந்த ஏரியா மொத்தமாக ஒரு புகை மண்டலமாக இருக்கும். அவ்வளோ பவுட்ரு இங்கே வந்து கவர் ஆகிருக்கும். அப்போ தான் இது வந்து நெருப்பை வந்து அணைக்க முடியும். இப்போ வந்து கொஞ்சோண்டு பவுட்ரு மட்டும்தான் வெளியே வந்திருக்கு, மீதி கேஸ் அப்படியே தான் இருக்குது. வெயிட்டு கூட இன்னும் குறையவே இல்லை, அதே வெயிட்டு அப்படியே இருக்குது. இப்போ கேஸ் மட்டும்தான் போயிருக்கு. அது எதனால் அப்படி ஆச்சு, என்ன காரணம், ஏன் பவுட்ரும் ஃபுல்லாக வெளியே வரல அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து ஃபுல் லென்த் ஒரே வீடியோ தான், எங்கேயுமே வீடியோ கட் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது வந்து உங்களுக்கு லைவாக காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் ரீஃபில்லிங் சர்வீஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவில் வச்சு இந்த மாதிரி வால்வெல்லாம் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. அது வந்து அதுக்கான ஒரு சேஃப்டி மெஷர்லாம் எடுத்து கரெக்டாக லாக் பண்ணி அதுக்கப்புறம் அதோட டூல்ஸ் எல்லாம் வச்சு தான் ஓப்பன் பண்ணுவேன். இது உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு தப்பான மெத்தடு ஓப்பன் பண்ணுறது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரெஷரைஸ்டு சிலிண்ட்ரு. இதை வந்து யாரும் இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆக்சிடென்ட்டு ஆக சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, இன்னும் ப்ரெஷர் இதில் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாதீங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து அந்த வால்வோட ஜாயிண்டாக இருக்கிற ஒரு டியூபு. இது வழியாக தான் பவுட்ரு வந்து வெளியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பவுட்ரு உள்ளே டைட்டாக பிடிச்சிருக்குது, கட்டியாகி உள்ளே அப்படியே டைட்டாக சிலிண்டரோட சேர்த்து பிடிச்சிருக்கு. அதனால தான் அது வெளியே வரல. அந்த டியூபு ஃபுல்லாக அடைஞ்சிருக்குது, அதனால தான் வெளியே வரல. இது வந்து சிலிண்டரோட ப்ராப்ளமோ இல்லை பவுடரோட ப்ராப்ளமோ கிடையாது. இது வந்து வெளியில் இருக்க டெம்பரேச்சர்னால அந்த பவுட்ரு அப்படியே இறுக்கமாக கட்டியாகி அதில் பிடிக்குது. அதனால தான் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சிலிண்டரை வந்து சர்வீஸ் பண்ணணும்னு சொல்கிறது. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன கல் மாதிரி அப்படியே கட்டை கட்டையாக ஆயிடுச்சு. இது வந்து இவ்வளோ நைஸாக இருக்கணும், ஃபைன் பார்ட்டிகுலர்ஸாக இருந்தால் தான் அது வந்து வால்வு வழியாக வெளியே வரும். நான் இப்போ தலைகீழே சாய்ச்சி கூட அந்த டியூபை வெளியே வரவும் இல்லை, பவுட்ரு கூட கீழே கொட்ட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக பவுட்ரு ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு அந்த டியூப்லாம் வெளியே எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். சிலிண்டரை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் புது பவுட்ரு போட்டு உள்ள ரீஃபில்லிங் பண்ணணும். இந்த பவுட்ரு இனிமேல் யூஸ் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த வால்வில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓரிங் இருக்குது. இந்த ஓரிங் கூட நம்ம வந்து ஃபுல் டைட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால் இது ஓரிங் கூட டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த ஓரிங்கை மாற்றணும், அப்போ தான் ஏர் லீக் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் இந்த வால்வை நல்லா க்ளீன் பண்ணி இதுலேயும் ஏதாவது அடப்பெலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை பர்ஃபெக்டாக கண்டிஷன் பண்ணால் இதை வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வாங்கி வச்சப்போ எப்படி செவுத்தில் மாட்டி வச்சோமோ அதே மாதிரி அப்படியே வச்சுருந்தோம்னா
ஒரு எமர்ஜென்சி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணுற டைமில் இது வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதில் வந்து பவுட்ரு வெளியே வராது, அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அப்படி கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது. நன்றி, வணக்கம்.